குட் மார்னிங். நான் பார்த்தே சமைத்தேன் நண்டு பொண்ணி. இன்றைக்கி என்ன சமைச்சேன்னு தான் காமிக்க போகிறேன். சாதம் வச்சுருக்கேன் இதை குக்கரில். இது வந்து வாழைக்காயும் சேனையும் நறுக்கி வச்சுருக்கேன். அதில் மஞ்சள் பொடியும் போட்டு வச்சு கொஞ்சம் தண்ணியும் விட்டு வச்சுருக்கேன் கருக்காமல் இருக்கிறதுக்காக. இதில் வந்து மழுக்கு வரட்டி பண்ண போகிறேன். மழுக்கு வரட்டினா ஃப்ரை. இது வந்து ஓலன் பண்ணலாம்னு சொல்லி இளவனும் மத்தனும், அதாவது பம்கின், ஒயிட் பம்கின், பூசணிக்காயும் பரங்கிக்காயும் நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட சாதாரணமாக பயிறு தான் போடுவா. அந்த ஒரு கண் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த வெள்ளை பயிறு. ஆனால் பயிறு வந்து கொஞ்சம் என் பையன் சாப்பிட மாட்டாங்கிறதால நான் கொஞ்சம் பயத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இதுலேயும் தண்ணியை விட்டு வச்சுருக்கேன். இங்கே ரசத்துக்கு வந்து தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். எப்படி பண்ண போகிறேன்னு காமிக்கிறேன். கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஜீரகமும் கடுகும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடுறேன். போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்ச வாழைக்காயும் சேனையும் மழிக்கொத்திக்காக அதில் போட்டுடலாம். இப்போ வந்து அது 2 நல்லாவே பொரிஞ்சுட்டு இப்போ நம்ம வெஜிடபிளை இது கூட போட்டுடலாம். இப்போது நான் அதில் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு தட்டி எடுத்து இதை மூடி வச்சுருக்கேன். கொஞ்சம் அது நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சம் நாளைக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். ஏன்னா சேனை இருக்கு இல்லையா, இட் வில் டேக் a little longer time. அதனால் அது வேந்து வர வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இங்கே வந்து சாதமும் வேந்திருக்கும். நான் இப்போ அந்த ஓலனுக்கு நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அதை நான் குக்கர்லேயே போட்டுவிட போகிறேன். சின்ன குக்கரில் அதையும் போட்டுடுறேன். இப்போ நான் வந்து குக்கரை வச்சுட்டு அதில் 2 எலுமிச்சை தோடு போட்டிருக்கேன். போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு தேய்க்கும் போது ஈஸியாக இருக்கும், பளிச்சுன்னு ஆகிடும்னு. இதை இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காயெல்லாம் எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இதில் கொள்கிற மாதிரி இருக்கிற பாத்திரம் எங்கிட்ட 2 தான் இருக்குது. அதனால அதை எப்போவுமே கொஞ்சம் காலியாக வச்சுப்பேன். இதை வச்சு ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துடலாம். இது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலை நிறைய இருக்குது. இந்த கருவேப்பிலையை ஒரு கை எடுத்துகிட்டு நம்மளோட அந்த மழுக்குவட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு போட்டு கொடுத்துடலாம். அப்புறம் ஒரே ஒரு மிளகா நான் போடுவேன். இதில் பாதி மிளகா போட்டால் போகணும்னு நினைக்கிறேன். பச்சை மிளகாலாம் அழுத்தி இங்கே சேப்பு மிளகா தான் இருக்குது. இதில் பாதி மிளகா எடுத்து இந்த மெழுக்குவட்டிக்கு குறுக்கால நறுக்கி போட்டுடலாம். இந்த ஒரு மிளகாயிலையும் நான் பாதியாக கட் பண்ணிவிட்டு குறுக்காலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பீஸ் தான் நான் போட போகிறேன். ஏன்னா அதுக்கு காரம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை. எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மிளகாலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வந்து இது சீசனில் வாங்கி மிளகா சட்னி அரைச்சிப்பார். அது யாரையும் அரைக்க விட மாட்டார், அவரே அரைச்சிப்பார். கொஞ்சம் காரமாக தான் அரைச்சிப்பார். அதனால இது காரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஏன்னா அந்த சட்னியை நான் தொட்டுக்கல, எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு. அதனால எனக்கு பயமாக இருக்குது, ரொம்ப காரமாக இருக்க போகிறது குழந்தைகளுக்குன்னு. ஒரே ஒரு துண்டு மாத்திரம் இதில் போட்டுட்டு கருவேப்பிலையை நான் ஏற்கனவே கத்திரிக்கோலால் நல்லா கட் பண்ணி அதில் போட்டுட்டு இதையும் அந்த மழுக்குவட்டிக்கு போட்டு கொடுத்துட்றேன். இப்போ வந்து அந்த கருவேப்பிலை மிளகா 2த்தையும் போட்டாச்சு. கொஞ்சம் கூட அது வெந்து கிடைக்கட்டும், தண்ணி எல்லாம் சுருங்கட்டும். அப்புறமா உப்பை போட்டு கொடுத்துடலாம். நம்ம மழுக்குவட்டி ரெடி ஆகிட்டு இது ஒரு பாத்திரத்தில் ஆக்கிக்கலாம். இங்கே வந்து நான் ரசத்துக்கு வந்து பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் முதல்ல தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் விட்டுன்ட்டு அதில் கடுகு ஜீரகம் இது 2த்தையும் போட்டுடலாம். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கின்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுடலாம். இப்போ நான் எண்ணெய் அதில் விட்டுடுறேன். இப்போ எண்ணெய் புகஞ்சப்புறம் அதில் கடுகு ஜீரகம் கருவேப்பிலை 3த்தையும் போட்டுட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அதில் கொட்டிடுறேன். இப்போ இந்த ரசம் நல்லா கொதிச்சுன்னு வருது. இதுக்கு உப்பை போட்டுட்டு மஞ்சப்பொடியும் போட்டு மிளகு பொடி ஜீரகப்பொடி 2ம் போடலாம். ஜீரகம் போட்டாலும் கொஞ்சம் ஜீரகப்பொடியும் போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியா வச்சு அதைச்சி வச்சுட்டுருக்கேன் நான். அந்த முழுசாக இருக்கும் இல்லையா, அந்த தனியா சீட்ஸு இதை ஒன்றும் பாதியமாக நான் உடைச்சி வச்சுட்டுருக்கேன். அதுலேயும் ஒரு ஸ்பூன் வந்து இதுக்கு போட்டுடுறேன். இப்போ ரசம் வந்து நல்லா கொதிச்சாச்சு. நம்ம போட்ட பவுடர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்க பச்சை வாசனைலாம் போகிற அளவு கொதிச்சாச்சு. இதுக்கு நான் நிறைய பெருங்காயமும் போட்டு கொடுத்தேன். இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இதுக்கு நிறைய கருவேப்பிலையும் ஏற்கனவே போட்டிருக்கேன். இறக்கின அப்புறமா கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுடலாம். இதுக்கு கடைசியாக ஒரு சொட்டு வெல்லம் போட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நல்ல சூடாக இருக்கும்போதே ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு மூடி வச்சிடலாம். அப்போ
அப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரசம் ரெடி ஆகிடுது. இதில் வந்து நெய்யும் போட்டுட்டேன்னா கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டு இது இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் போட்டேன்னா, ஏன்னா அது கொஞ்சம் புளிப்பு வேணும் இல்லையா, அதனால புளி வந்து யூஸ் பண்ணக்கூடாது இந்த நாங்கள் ஃபாலோ பண்ணுற ஃபுட் சிஸ்டமில். அதனால் புளியை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கு பதிலாக எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். ஆனால் சில பேர் சொல்கிறா தக்காளியும் எலுமிச்சம்பழமும் ஒன்றா சேரக்கூடாது அப்படின்னு. அது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியலை. அதனால் நான் கொஞ்சோண்டு இந்த புளிப்புக்காக ஆம்ச்சூர் பவுடர் போட்டுட்டேன். இப்போ ரசம் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம ஓலனுக்குள்ள வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்து குழஞ்செடுத்து இதையும் அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பை வந்து லோ ஃபயரில் தான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா இதில் வந்து இங்கே கறிவேப்பிலையும் அந்த நான் பாதி கட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த மிளகாயும் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே நல்லா பெரிய தேங்காய் ஒன்று நல்லா அரைச்சிட்டு அதில் வந்து பால் பொழிஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து 1ஆம் பால் 2ஆம் பால் தனித்தனியாக எடுத்து வைக்கல, எல்லாம் சேர்ந்து தான் வச்சுருக்கேன். இதையும் இதில் நம்ம கடைசியில் தான் தேங்காய் பால் கொட்டணும். 2 உப்பை போட்டு கருவேப்பிலையும் அந்த மிளகாயும் போட்டுட்டு, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாயை கீராக நறுக்கி 2-3 கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து இந்த காரம் கூடாதுங்கிறதுனால கொஞ்சமாக போடுறேன். உப்பும் போட்டு கொடுத்துட்டேன் இதுக்கு. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணினா நம்ம மேலேட கடைசியாக நம்ம 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டாக்கா இந்த ஓலனும் ரெடி ஆகிடும். இதெல்லாம் நல்லா சேர்ந்து வந்துடுது. இப்போ கடைசியாக நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பாலையும் இதுக்கு விட்டுடலாம். இப்போ நம்ம சமையல் ரெடி ஆகிடுது. சாதம், ரசம், தக்காளி ரசம், இது சேனி வாழைக்காய் மெழுக்குவரட்டி, அதாவது ஃப்ரை. இது வந்து ஓலன், பூசணிக்காயும் பரங்கிக்காயும் தேங்காய் பால் விட்ட ஓலன். இது வந்து அப்பளம். சாதாரணமாக நான் அப்பளம் பொரிக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து குழந்தைகள் ரொம்ப நாள் ஆச்சு பொரித்து, எண்ணெயில் எதுவுமே போட்டுக்கிறதில்ல பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுனால இது பொரித்தேன். இதுதான் இன்றைக்கி சமையல். Hope you all will like this. If you like my video, please subscribe to my channel and support me. Thanks a lot for watching. Thank you.